வணக்கம் நண்பர்களே. வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்னா பெருந்தர் வரைக்கும் போகிறோம். பைக்குக்கு ஆயில் மாற்றோன்னு சொல்லி கேரளா ட்ரிப் போயிட்டு வந்ததுலேருந்து பைக்கில் ஆயில் மாற்றவே இல்லை. கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிடுச்சு. ஆயில் மாற்றியும் கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு. சரி ஆயில் மாற்றிடலாம், கேரளா போயிட்டு வந்தோடனேயுமே மாற்றிடலான்ட்டு இருந்தேன். அப்புறம் சில பல காரணங்களால் முடியல. சரி இன்றைக்கி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெருந்தர் தான் போகிறேன். என்னுடைய நண்பன் கடைக்கு தான். அவன் டயர் கடை வச்சுருக்கான். சரி கிளம்பலான்னு கிளம்பிட்டேன். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, நான் பைக்கில் கோப்ரோவில் மைக் மாட்டியிருந்தேன். அதில் சரியாக ஒர்க் ஆகலை. எல்லா வீடியோலையுமே ரெக்கார்டாகவே இல்லை வாய்ஸ் எல்லாம். நான் வீட்டில் வந்து தான் பார்க்குறேன், என்னடா வாய்ஸே வரல அப்படின்னு பார்த்தா கோப்ரோவில் என்ன பிரச்சனையும் தெரில, இல்லை மைக்கில் என்ன பிரச்சனையும் தெரில, ரெக்கார்டாகவே இல்லை. சரி பரவாயில்ல, சரி நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். கேரளா ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு அவன் மண்டியிலையுமே சில பல வேலையெல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி ஓகேடா அப்படின்ட்டேன். என் வண்டியிலே ஏகப்பட்ட பிரச்சனை. பார்த்திங்கன்னா கேரளா போய்ட்டு ரிட்டன் நம்ம இறங்குறப்ப நைட் ஆகிடுச்சு. ஹில்ஸ்லேருந்து 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 5 மணிக்கு இறங்குறக்கு ஆரம்பித்து கீழே வரப்போ 7 மணி ஆகிப்போச்சு. 2 மணி நேரம் ஆகிப்போச்சு. என்ன காரணம்னா, நம்ம பைக்கில் லைட் வெளிச்சம் நைட்டில் ரொம்ப டிம்மாக இருக்குது. லாங் லைட்டும் சரியாக தெரில, டிம் லைட்லேயுமே சரியாக தெரில. சரி ஃபாக் லைட் மாட்டணும் அப்படின்னு அப்போவே முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி அதையும் சரி முடிஞ்சால் போய் மாட்டிடலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பிட்டேன். நம்மளுக்கு தான் எங்கேருந்து இந்த பிரச்சனைலாம் வருன்னே தெரில. ஒன்று ஃபஸ்ட்டு தான் நார்மலாக கோப்ரோவில் எடுத்துகிட்டு இருந்தோம் வீடியோ. அப்பவும் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. அப்புறம் மைக் வாங்கி செட் பண்ணி அதுலேயும் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறதுனே தெரில. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நண்பர்களே. என்கிட்டையும் ப்ளூடூத் ஹெட்செட் இருக்குது, அதுலேயும் கனெக்ட் பண்ணி பார்த்தா கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. என்னன்னே தெரில. சரி ஓகே. எங்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா பல்சர் பைக்கு. நான் 2008 வாங்கினேன். கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆக போகுது. செலவு மேலே செலவு வச்சிட்ருக்கு. புதுசாக ஒரு பைக் வாங்கலான் இருக்கேன். அது இப்போதைக்கு முடியாது, இன்னொரு கொஞ்சம் நாள் ஆகும். என்ன பைக் வாங்கலான்னு சொல்லுங்கள். ஆஃப் ரோடு ஆன் ரோடு ரெண்டுக்கும் செட் ஆகிற மாதிரி சொல்லுங்கள். நம்ம ரெகுலராக ஓட்டுற மாதிரியும் இருக்கணும். அப்பப்போ வெளியில் போனாலும் நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி பைக்காக இருக்கணும். நம்ம ஹைட்டு பார்த்திங்கன்னா 5.7. அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும் பைக்குமே. அப்போ தான் செட் ஆகும். இல்லைனாலாம் நம்மளுக்கு பைக்கெல்லாம் கீழே லைட்டாக சாஞ்சினாவே தாங்கி பிடிக்கிற அளவுக்குலாம் சக்தி கிடையாது நம்ம உடம்புல. நம்ம ஹீல்ஸை கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம உடம்பை கொஞ்சம் கவனிக்கணும். ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் 5:30 ஆயிடுச்சு. நான் போயிட்டுருக்கேன் விஜயமங்கலம் பைபாஸ். இனிமேல் தான் ஏற போகிறேன். பைபாஸ் ஏறிட்டு செல்லுன்னு நம்ம லைவ் வீடியோ போடலான் இருக்கோம். லைவ் வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு போடலான் இருக்கோம். கண்டிப்பாக நம்ம லைவ் வீடியோ பாருங்கள். லைவ் வீடியோவில் வந்து உங்கள் கமெண்ட்டெல்லாம் சொல்லுங்கள். நம்ம எங்கேருந்து போட போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்லேருந்து போட போகிறோம் லைவ் வீடியோ. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக லைவ் வீடியோவில் எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுங்க. பெல் ஐக்கான் தட்டி விட்டு அதில் ஆள்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கண்டினியூஸாக உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இங்கே டோல்கேட்டில் வந்து இந்த சைடு ரோடு சின்னதாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. ஆட்டோ போகிற அளவுக்கு இருக்குது, இருந்தாலுமே அது சின்னதாக தெரியுது எனக்கு என்னமோ. இதை விட ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சைடு இருக்கிற ரோடு இதை விட சின்னது. அதில் 2 வீலர் மட்டும்தான் போக முடியும், ஆட்டோலாம் போக முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கூட ஆட்டோ காரு எல்லாமே வரும் ஆப்போசிட்டில் ஒவ்வொரு கலைக்கு. அந்த சைடு வராது. கேரளாவில் நாங்கள் எங்கெங்கே போனோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வீடியோவில். ஒரு 2-3 வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் அது போக ஒரு பெரிய ஹீல்ஸில் ஏற்ற முடியல எங்களால் பைக்கை.
என்னென்னா 2 பேராக இருந்தங்காட்டி தான் ஏற்ற முடியல. சிங்கிளாக இருந்தால் ஏற்றிருக்கலாம். அந்தளவுக்கு ஆஃப் ரோடு அது. 2 பேர் வச்சுட்டுலாம் வண்டியை பேலன்ஸ் பண்ணி அதில் ஏற்ற முடியல எங்களால். அதனால் நாங்கள் போகல, மேலே ஹீல்ஸுக்கு ஏறல. ஃப்ரெண்டெல்லாம் போனாங்க, சிங்கிளாக போனாங்க அவங்க. நாங்கள் 4 பேர் மட்டும் கீழே நின்றுக்கணும். மிச்சம் 3 பேர் 2 பைக்கில் போயிட்டாங்க மேலே. ஏற்றி இறக்கிட்டு அவங்க பட்ட பாடு அடடாடா. ஆனால் மேலே சூப்பராக இருந்துச்சுங்கண்ணா அப்படின்னானுங்க. நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு நம்ம போகிறப்ப கண்டிப்பாக எந்த இடமா இருந்தாலும் சரி முயற்சி பண்ணி பார்த்துடணுன்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு போகலான்னு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே, வேறு எங்கேயும் வெளியில் வேண்டாம், தமிழ்நாட்டுக்குள்ளேயே போகலான்னு இருக்கோம். வால்பாறை தான் பிளான் பண்ணேன். சரி வேண்டாம், வால்பாறை இப்போ தான் போயிட்டு வந்தேன், 2 மாதம் கூட ஆகலை. மறுபடியும் வால்பாறை வேண்டாம், வேறு எங்கேயாச்சும் ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தேன். சரி அப்போ நம்ம இந்த சைடு கன்னியாகுமரி இல்லாட்டி தனுஷ்கோடி அது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த ட்ரிப்பு எந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போகலாம்? சுற்றி பார்க்குற மாதிரி ஏரியாவும் இருக்கணும், அதே மாதிரி அது நம்மளுக்கு பைபாஸாக இருந்ததுன்னா ஓகே, செல்லுன்னு போயிட்டே இருக்கலாம். உள்ளே பூந்து போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சரளை தாண்டி போயிட்டுருக்கோம். நம்ம பைக்கில் டிஸ்பிளே வேலை செய்யலை, அதனால் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கோங்கிறது தெரியாது. மேக்ஸிமம் நான் 50-60 தான் போவேன், அதை தாண்ட மாட்டேன். பைபாஸ் ஏறிட்டேன்னா ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஒரு 60, 70, 80 வரைக்கும் போவேன், அதுக்கு மேலே போக மாட்டேன். அந்த அன்னைக்கு கேரளா போயிட்டு ரிட்டன் வர்றப்போ தேனி இறங்குறப்போ 7 மணி ஆயிடுச்சு. 7 மணிக்கு மேலே என் வீடு சேர்றப்போ மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சு. 2 இடத்துல நிறுத்தணும். ஒரு இடத்துல மழை பெஞ்சுது, சரியான மழை. தேனியிலேருந்து கீழே இறங்கி, தேனியிலேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்தோடனே சரியான மழை. அந்த ஒரு இடத்துல எஸ்எஸ் பேக்கரி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நிறுத்தி காப்பி குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு மழை விட்டதுக்கப்புறம் கிளம்பணும். அந்த இடத்துல மழை விட்டுருந்துச்சு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோடனே பார்த்தா மறுபடியும் மழை பிடிச்சி ஊற்றுது. தொப்பரையாக நனைஞ்சிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தணும். அங்கே மட்டும் வண்டி நிறுத்தி கடைக்குள்ளே போய் நிற்கிற மறுபடியும் மழை விட்டுருச்சு. அதனால் இது என்னடா அது இப்படி பெய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பணும். அதுக்கப்புறம் எங்கேயும் மழை இல்லை. திண்டுக்கல்லையும் மழை இல்லை, தாராபுரத்துலேயும் மழை இல்லை. அப்படியே நாங்கள் திருப்பூர் ரிட்டன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படியே. ஆனால் நைட் 2 மணி ஆகி போச்சு. அடுத்த நாள் தீபாவளி. சரி எப்படியாவது அடித்து பிடிச்சி வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு கிளம்பி எங்கேயுமே ஸ்டே பண்ணாமல் வந்துட்டோம். நைட்டில் எனக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டானுங்க 12 மணிக்கு. அவங்களோட 2 மணி நேரம் நாங்கள் லேட்டாக வந்தோம் இந்த பைக்கில். காரணம் என்னென்னா லைட் வெளிச்சம் இல்லாதது தான். சுத்தமாக லைட் வெளிச்சம் நைட்டில் ஓட்டுறதுக்கு செட்டே ஆகலை. எனக்கு கண்ணே சுத்தமாக தெரியாமல் நான் அப்படியே ஸ்லோவாக தான் வந்தேன். நைட்டில் அந்த அன்னைக்கு கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வேகத்துலேயே தான் வந்துகிட்டே இருந்தேன். இப்போ நம்ம பெருந்தரைக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இந்த பாலத்துக்கடியில் போது தான் பெருந்தரை போகணும். ரொம்ப நேரமாக இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி வர மாதிரி தெரியுது உங்களுக்கு. அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ட்ரைட்டாக பைபாஸு போகுது. இந்த பஸ்ஸு உள்ளே கட்டாகி போகும். அதனால் இதை தாண்டி நாம் முன்னாடி வந்தோம்னாலும் கட் பண்ணி உள்ள வர சிரமமாக இருக்கும். அதனால் பின்னாடியே வந்துட்டுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம சல்லுன்னு போய்க்கலாம். ஏன்னா முன்னாடி லாரிக்காரன் வந்துட்டுருக்கான், அவனை தாண்டி இவங்க பஸ்காரங்க போக மாட்டாங்க. அதனால் நம்ம சல்லுன்னு போயிடலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா சிப்காடு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்டானம் தாண்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 2-3 கிலோமீட்டர்லேயே நம்ம நண்பனோட கடை இருக்கும். சரி அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள். நம்ம தம்பி கடைக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம். அதை என்னோடய நண்பன் சிவான்னு சொல்லிட்டு பேர். சக்தி டயர்ஸ்னு இருக்குது. பெருந்தரை பைபாஸ், கோயம்புத்தூர் பைபாஸில் இருக்கான். பெருந்தரை கோயம்புத்தூர் போகிற வழியில் பைபாஸில் வச்சுட்ருக்கோம். ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போட்டு விடுவோன்னு. எங்கள் ஊரில் ஒரு பையன் கிட்டத்தட்ட 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கான். மாதம் 10,000 5,000 இருக்குது. ஆமாம், அவன் ஷார்ட் வீடியோ தான் போடுறான். அவனுக்கு அதில் கம்மியாக தான் வருதுங்கண்ணா அப்படின்னு சொன்னான்.
இப்போல்லாம் செல்லு நெட்டு போட்டு தீபாவளி வந்தது. சார்ஜ் வர டைப்பா? ஆமாம், பேட்ரி தான் உள்ள பேட்ரி இருக்கும். பேட்ரி மூலியமாக தான் அதுக்கிட்டியா ரொம்ப சூடாக இருக்குமே ஆயில் இருக்கா முதல்ல கரையேன்னு வருது. லாஸ்ட்டாக இப்போ மாற்றி எத்தனை மாதம் இருக்கும்? அன்றைக்கி மாற்றி போனாங்க 6 மாதம் இருக்குமா? அமௌண்ட் ஜிபே தானே பண்ணீங்க? ஜிபே பண்ணி பாருங்க தெரியா அதனால ஆயிலே இல்லையா இருக்குது? ஆயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஃபுல்லாகவே குறைஞ்சிருக்கோண்ணா. அங்கே ஹீல்ஸ் ஏற்றவே முடியல தெரியுமா? ஏற்றவே முடியல. ஆஹா, வண்டி திணறு யாரு கூட? என் மாப்பிள்ள சித்தார்த்து நான் பார்த்திபன் அப்புறம் தர்மராஜ் வந்து 10 நாள் இருந்தேன். போய் 10 நாள் ஆச்சு. 10 நாள் மட்டும்தான் இருந்தேன். அப்போ உனக்கு 2 வருஷம் தான் பர்மிட்டு. 2 வருஷம் ஒர்க் பர்மிட் தானே? பார்த்தீங்கன்னா ஆயில் மாற்றியாச்சு. சரின்ட்டு தம்பிகிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். சரி தம்பி பார்க்கலாம் அப்படின்ட்டு. சரிங்கண்ணா மறுபடியும் ஏதாச்சுன்னா வாங்க அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரிட்டன் பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போகிறோம்னா ஃபாக் லைட் மாட்டுறதுக்கு பக்கத்தால் ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குது. அங்கே தான் போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா பெருந்தர் பஸ் ஸ்டாண்டு, ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேக் சைடு இருக்குது. அங்கே போய் ஃபாக் லைட் மாட்டுறதுக்கு கேட்க போகிறோம். நான் உங்களுக்கு போகிற வழியில் சொல்கிறேன் என்ன ஏதுன்ட்டு. பார்த்திங்கன்னா டைம் 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 7:30 இருக்கும். நேரத்தில் கடை இருக்கா என்னென்னு தெரில. மெக்கானிக் கடையெல்லாம் மேக்ஸிமம் சனிக்கிழமையாக போச்சு. அவங்களுக்கும் ஒன்று இருக்கா பாருங்கள். இப்போ தெரியும் பாருங்கள் லைட் வெளிச்சம் எவ்வளோ டிம்மாக இருக்குன்னு. இந்த லைட்டை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஹீல்ஸ் எல்லாம் ஏற்றுறது பைக்கை. சுத்தமாக ரோடே தெரிலைங்க. அங்கே பாருங்கள் ரோடு ஒரு துளி கூட தெரில. அந்தளவுக்கு இருக்குது நம்ம லைட்டில். பைக்கில் வெளிச்சமே சுத்தமாக இல்லாமல் இங்கே லோக்கல் ஓடுறதுக்கு தெரிவிக்கிறதில்ல. ஆனால் பைபாஸ்லாம் போகிறப்போ அதனுடைய தவறு நம்மளுக்கு தெரியுது. இந்த லைட்டை வச்சுட்டு பைபாஸ்லாம் பைக் ஓட்ட முடியாது அப்படிங்கிறது. நான் டூம்லேயே லைட் செட் பண்ணிக்கலாமான்னு தான் பார்த்தேன், ஒயிட் லைட்டு. அது வேணாங்க. அது வந்து நீங்கள் டெய்லி ஓட்டுற மாதிரி இருந்தால் மட்டும் அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ரெகுலராக 40-50 கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி இருந்தால் மட்டும் அந்த டூம்லேயே ஒயிட் லைட் செட் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து ஃபாக் லைட் மட்டும் செட் பண்ணிங்க. அது தனியாக சுவிட்ச் வச்சுக்கோங்க. ஏன்னா டூமில் ஒயிட் பல்ப் போட்டிங்கன்னா அது நீங்கள் நைட் டைமில் ஓட்டுறப்ப வந்து நீங்கள் கம்மியாக தான் ஓட்டுவீங்க அப்படின்னா அது வந்து பேட்டரி லைஃப்பை குறைச்சிரும். அதனால் வந்து நீங்கள் டூமில் மாட்ட வேண்டாம், சைடில் மட்டும் கீழே மாட்டிங்க பம்பரில் அப்படின்னாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். அதுவும் ஒரு மெக்கானிக் தான் சொன்னார், நம்ம ரெகுலராக பார்க்குற மெக்கானிக்கு. அவர் ஈரோட்டில் இருக்கிறாரு. இவர் இங்கே தமிழ்னு ஒரு மெக்கானிக் இருக்கார். சரி அவரை தான் பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கேன்.